கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நம் உற்சாகத்தோடு தாகத்தோடு கேட்போம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமென். ஆவியானவர் ஒவ்வொரு வாரமும் கேட்கிற வார்த்தையை இந்த லைவ் மூலமாக, காணொளி மூலமாக அநேகர் கேட்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். அப்படி நம்மளும் இந்த வார்த்தையை கேட்டு மகிமைப்படுகிறோம் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்காக செல்லுவோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 14வது அதிகாரம். மத்தேயுவின் சுவிசேஷம் 14வது அதிகாரம், அதனுடைய 28வது வசனத்திலிருந்து 33வது வசனம் முடிய வாசிக்க கேட்போம். மத்தேயு 14ஆம் அதிகாரம், அதனுடைய 28வது வார்த்தையிலிருந்து 33வது வசனம் முடிய. எடுத்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. ஆமென். பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இங்கே ஒரு வாழ்க்கை பயணத்தை குறித்து இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சீசர்கள் எல்லாம் படகில் போகிற ஒரு பயணத்தை நாம் இந்த வேத பகுதியிலே நம்ம பார்க்கிறோம். இதற்கு வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை படகுல போனாங்க, ஏசப்பா காப்பாத்தினாரு. இதுதான், இதுல என்ன ஒரு சம்பவம் இருக்கு. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு காரியத்தை இன்னைக்கு ஆவியா நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரு வாழ்க்கை பயணத்தில் ஒரு படகில் பயணிக்கிற ஒரு படகை போல நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு காணப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு கடலுக்கு மேல பயணிக்கிற ஒரு பயணம் தான் நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமென். படகு தான் நம்முடைய வீடு. ஆமென். ஆமென். கடல் தான் நம்ம சுற்றி இருக்கிற பலவிதமான நிலைகள், சூழ்நிலைகள். ஆமென். இப்படிப்பட்ட பயணத்தில் பயணிக்கும் பொழுது ஆமென் அல்லேலூயா, ஒரு எதிர்காற்று, ஒரு அலை அதற்கு மேல் அடித்த உடனே ஆமென் பயந்து அவர்கள் நடுங்கிக் கொண்டிருந்த வேளையில் கர்த்தர் அந்த இடத்திற்கு போனார். அங்கே போகும் பொழுது அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், நான் வந்துட்டேன்னு சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்? காற்றையும் கடலையும் அமழ்த்துகிறார். இயேசு அந்த கடல் மேல் நடந்து வருகிறதை அறிந்த உடனே பேதுரு உடனே சொல்றார், நீரே ஆனால் நானும் இந்த கடல் மேல் என்ன செய்கிறேன்? நடக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று ஆமென் பேதுரு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு வா அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு அந்த கடல் மேல் நடந்து என்ன செய்கிறார்? போகிற வேலையில காற்று பலமா இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போயிட்டார். காற்று பலமா இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போயிட்டார். சோத்திரம். ஆழத்துக்குள்ள போயிட்டார். சோத்திரம். இன்றைக்கு அநேக வாழ்க்கையில அமிழ்ந்து போகிற ஒரு நிலை. ஏசப்பா முன்னாடிதான் நிற்கிறார். ஏசப்பா தான் வான்னு சொல்றார். ஏசப்பா தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆமென் அல்லேலூயா ஆதாரமா இருக்கிறார். நம்மளை காப்பாற்றுகிற தேவன், நம்மளை தூக்கி எடுக்கிற தேவன் நிற்கிறார். அவன் இதுவரை நமக்கு கொடுத்த விடுதலையின் ஆவியானவர், வெற்றியின் ஆவியானவர், ஜெயத்தின் ஆவியானவர் ஏசப்பா இருந்த போதும், ஆண்டவர் நமக்கு முன்னாடி இருந்த போதும் அநேக நேரங்களில் நாம் அமிழ்ந்து போகிற, விழுந்து போகிற ஆமென் அல்லேலூயா அழிவுக்கு நமக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. ஏன் நமக்கு அப்படிப்பட்ட அழிவுகள்? ஏன் அப்படிப்பட்ட ஆழமான நிலைக்கு தள்ளப்படுகிறோம்? ஏன் நம்ம அமிழ்ந்து போகிறோம் என்கிறதை குறித்து ஆவியான இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, ஒரு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட விசுவாசி. ஆமென். அவர் சீசன், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சீசன் தான். ஆமென். கர்த்தரால் ஆமென் கர்த்தர் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த சீசன் தான். ஆனால் கர்த்தரை பார்த்துதான் பயணித்தான். கர்த்தர் முன்னாடி நிற்கிறதை தைரியத்தோடு தான் பயணித்தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு அமிழ்ந்து போகிற ஒரு நிலை. ஆமென் சொல்லுங்க.
நான் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைதான், நான் கர்த்தரை தேடுகிற பிள்ளைதான், நான் சபையில தான் கர்த்தரை தேடுகிறேன். ஆமென். எப்போதும் விடாம கர்த்தரை தேடுகிறேன். ஏன் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு அழிவு, ஏன் இப்பேற்பட்ட ஆபத்து, ஏன் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, ஏன் இப்பேற்பட்ட ஒரு நிலை என்கிற ஒரு காரியத்தோடு இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் காணப்படுகிறார். அதனால இன்னைக்கு என்ன செய்யறது இல்ல, ஆண்டவரிடத்தில் அதிகமா நெருங்கி வர்றது இல்ல. சோத்திரம். ஆண்டவரை சரியா தேடுகிறது இல்ல. ஏதோ ஒரு ஆபத்தை கண்டு, ஏதோ ஒரு சூழ்நிலையை கண்டு ஜனங்கள் அதை நோக்கி பின்னோக்கி ஓடுகிறார்கள். இதுவரை நான் கர்த்தரை தேடினேன், இதுவரை தேவனை தேடினேன், இதுவரை தேவனை ஆராதித்தேன், ஆனாலும் எனக்கான இன்னும் ஆபத்து வந்து கொண்டுதான் இருக்கிறது, எனக்கான பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி அநேகர் தேவனை விட்டு பின்வாங்குகிற ஒரு நிலை காணப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் முன்னாடிதான் நிக்கிறேன், ஆபத்து வரத்தான் செய்யும், போராட்டம் வரத்தான் செய்யும், யுத்தங்கள் வரத்தான் செய்யும், ஆனால் நான் அவைகள் இருந்து உங்களை தூக்கி எடுப்பேன். அல்லேலூயா. கரத்தை நீட்டி அவனை பிடித்து அவனை தூக்கி எடுத்து அந்த காற்றையும் கடலையும் அவர் அமர்த்தி போட்டார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு பலத்தையும் ஏன் இந்த அமிழ்ந்து போகிற ஒரு நிலை? ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சில விஷயங்கள் ஏன் நான் அமிழ்ந்து போகிறேன், எனக்கான அமிழ்ந்து போகிறதான காரியங்கள் என்ன? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு, அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போதும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஏன் நம்ம அமிழ்ந்து போகிற நிலை? அதிக துக்கம். என்னதுங்க சொல்லுங்க எல்லாரும். ஏதோ ஒரு துக்கம். சோத்திரம். நல்லா இருக்கிற வாழ்க்கை, சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கை. சோத்திரம். இன்னைக்கு நிறைய தாய்மார்களுக்கு பயங்கர துக்கம். ஆமென். பிள்ளைகளை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வருகிற ஒரு துக்கம். சோத்திரம். ஏதோ ஒரு துக்கம். நல்லதான் மாப்பிள்ளை பார்த்தாலும், நல்லதான் குடும்பத்தை கவனிச்சாலும், பிள்ளை நல்லா இருக்கிற மாதிரி நம்மகிட்ட எல்லாம் நடத்தினாலும் ஏதோ ஒரு துக்கம். நம்ம பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து ஏதோ ஒரு துக்கம். அதிக துக்கம் நம்மளை என்ன செய்கிறது? கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அமிழ்த்தி நம்மளை அப்படியே முடிந்து போக பண்ணுகிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆவியான சொல்லுகிறா, நீ இந்த துக்கம் உன் வாழ்க்கையில் அமிழ்ந்து போகிற நிலையா இருக்கிறது. ஸ்தோத்திரம். உங்க துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இனி அல்லேலூயா சூரியன் அசிப்பம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. வசனத்தை சொன்னா டக்குன்னு சொல்லணும். உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி உங்க சூரியன் அசமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை. அல்லேலூயா. ஆமென். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். சோத்திரம். ஏதோ ஒரு துக்கம், அதிகமான ஒரு துக்கம். ஸ்தோத்திரம். வேலையை நினைத்து ஒரு துக்கமா, குடும்ப வாழ்க்கை நினைச்சு துக்கமா? அல்லேலூயா. குடும்பத்தில் தேவைகளை நினைச்சு பயங்கர துக்கமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாரை நினைச்சு ஒரு துக்கமோ, எதிரிகளை நினைச்சு ஒரு துக்கமோ? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. குடும்ப உறுப்பினர் நினைச்சு துக்கமோ, கூட பிறந்த நபர்களை குறித்து துக்கமோ, வியாதியை குறித்து துக்கமோ? அல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட துக்கத்தோடு நீங்க வாழ்ந்திருப்பீர்கள் சொன்னால் கர்த்தர் அந்த துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். உங்க துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போக பண்ண போகிறார். அல்லேலூயா. அதிக துக்கம். ஒருவேளை ஏதோ ஒரு துக்கம் உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு துக்கம் உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு துக்கம் உங்களை அமிழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த துக்கத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஆராதிக்கிற துதிக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில அந்த துக்கம் எல்லாம் மாறி போகும். அல்லேலூயா. அந்த வேதனை எல்லாம் மாறி போகும், அந்த அழுகை எல்லாம் மாறி போகும், அந்த கஷ்டம் எல்லாம் மாறி போகும். கர்த்தர் அதை மாற்ற எந்த தகப்பன் போதுமானவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. 2வது சங்கீதம் 69வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 69. ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன், ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிற்க நிலையில்லை, நிலையான ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், நிலையான ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது, வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ ஒரு ஆழத்துக்குள்ள ஒரு வாழ்கிற நிலை, ஒரு குழிக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு ஜீவியம். ஆமென். யோசேப்பு ஒரு குழிக்குள்ள இருந்த ஒரு நிலை. ஆமென். சோத்திரம். எப்படியாவது இவன் சாகணும் என்கிற எதிரியினுடைய தள்ளப்பட்ட ஒரு ஆழமான குழிக்குள் ஒரு ஜீவிக்கிற ஒரு நிலை. சோத்திரம். நல்லா தூங்குனீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஆழத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. தூங்குறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க.
விழித்திருக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் பிரசங்கத்துல தூங்க விட மாட்டேன். தூங்குனா நான் கண்டுபிடிச்சு உங்களை எழுப்பி தான் பிரசங்கம் பண்ணுவேன். தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. என் கண்ணுக்கு முன்னாடி யாரும் தூங்க முடியாது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. தூங்குனீங்க ஸ்பீக்கர் பக்கத்துல நிக்க வச்சிருவேன். அப்புறம் அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். ஒரு ஆழமான ஒரு ஆழத்துக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு நிலை. தண்ணீர்களால் சூழப்பட்டு இருக்கிற வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. நிற்க நிலை இல்லை. ஒரு தத்தளிப்பின் வாழ்க்கை. ஆமென். போராட்டம் நிறைந்து என்னை அலக்களிக்கிற ஒரு நிலை. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் இன்னைக்கு அமிழ்ந்திருக்கிற ஆழத்தில் இருக்கிற ஆமென் அமிழ்ந்து போவத காரணம் ஏதோ ஒரு ஆழத்துக்குள்ள, கடன் என்கிற ஒரு ஆழத்துக்குள்ள நீ சிக்கி இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனையின் ஆழத்துக்குள்ள நீ சிக்கி இருக்கலாம். அதுல இருந்து இன்னும் நீ மீண்டு வராமையே அதுக்குள்ளேயே கடந்து கொண்டிருக்கலாம். ஒரு பிரச்சனையிலே சிக்கப்பட்டு அதுக்குள்ளேயே நீ இன்னும் மீண்டெடுக்காமல் அதுக்குள்ளேயே விழுந்து 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 அதுக்குள்ளேயே நீ கடக்கலாம். நீ கர்த்தரும் கரம் பிடித்து உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சின்ன ஒரு நாய்க்குட்டி ஒரு குழிக்குள்ள விழுந்துருச்சு. சின்ன ஒரு நாய்க்குட்டி ஒரு குழியில விழுந்துருச்சு. இன்னொரு நாய்க்குட்டி அது ஓடி அதை கத்துறதை பார்த்தோன்னு எட்டி பார்த்துட்டு அது எப்படியாவது காப்பாத்தணும் சொல்லி அதற்கான முயற்சிகளை இந்த நாய் எடுத்துட்டே இருக்கு. அப்ப என்ன செய்ய முடியல, அதனால காப்பாற்ற முடியல. உடனே ஓடி வந்து ஒரு கயித்தை எடுத்து அது மேல கொடுத்து அதை அதோடைய பாஷையில் அதை சொல்லி ஆமென் வா வான்னு கூப்பிடுற மாதிரி அந்த கயித்தை போட்டு அதன் மேல அது தாவி தாவி ஏறுது, முயற்சி எடுக்கிறது. இது ஸ்ட்ராங்கா மேல நின்னுட்டு இருக்கு. ஆனா அது மேல என்ன செய்ய முடியல, ஏற முடியல. சின்ன குட்டி மேல தாவி தாவி பிடிச்சு பிடிச்சு ஏறுது. மேல ஏறும் பொத்துன்னு விழுந்துடும், மேல ஏறு பொத்துன்னு விழுந்துடும். இப்படிதான் அநேகருடைய வாழ்க்கையில நிறைய காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் இருக்கிற அநேக மனுஷர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படியும் மேல ஏறதுக்கு முயற்சி எடுக்க நம்மளால ஏற முடியவில்லை. முயற்சி எடுத்து அது தோல்வியா போயிருச்சு. இதுவரைக்கும் நீ எடுத்த முயற்சி எல்லாம் தோல்வியா போயிருக்கலாம். நீங்க மேல ஏறுவீங்க, யாராவது ஒருவர் உங்களை தட்டி விட்டு மீண்டும் குழிக்குள்ள தள்ளுவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷன் நண்டு வாங்குறதுக்காக நண்டு மார்க்கெட்டுக்கு போனாராம். எங்க போனாரா? நண்டு மார்க்கெட்டுக்கு போனாராம். அப்போ அந்த நண்டு மார்க்கெட்ல எல்லா ஊர் நண்டும் அங்க இருக்குமா. எல்லா ஊர் நண்டும் அங்க இருக்குமா. அப்போ அந்த ஒவ்வொரு டப்பாவிலையும் அந்த ஊரோட பேரை போட்டிருக்குமா. அது இத்தாலி, இங்கிலாந்து நண்டு, இது ஆஸ்திரேலியா நண்டு அப்படின்னு ஒவ்வொரு ஊர் நண்டு போட்டிருக்குமா. எல்லா அந்த ஊர் நண்டு டப்பாவும் மூடி இருந்ததாம். எல்லா ஊர் டப்பாவிலையும் மூடி இருந்ததாம். ஒவ்வொரு டப்பாவிலையும் ஒவ்வொரு நண்டு ஊர் அந்த ஊர் நண்டுகளை போட்டிருந்தாங்க. இந்தியான்னு போட்டிருக்கிற அந்த டப்பால அந்த நண்டு ஏகப்பட்ட நண்டு இருக்கான மூடி இல்லையா. என்ன இல்லைங்களா, மூடி இல்லை. அப்ப இவர் நண்டு வாங்க போனவர் எல்லா ஒரு நண்டையும் பார்த்துட்டு கேட்டாராம், சார் எல்லா ஒரு நண்டு டப்பாவையும் மூடி வச்சிருக்கிறீங்க, ஆனா இந்தியா நண்டு டப்பா மட்டும் மூடலையா சார் அப்படின்னு கேட்கும்போது தப்பிச்சு ஓடிடாதா சார், ஏன் சார் இந்தியா நண்டை மட்டும் நீங்க மூடி வைக்காம வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர் சொன்னாரா, நீங்க போய் அந்த நண்டை நல்லா பாருங்க அப்படின்னாரு. இவர் போய் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தாராம். ஒரு நண்டு மேல அப்படியே ஏறுமா. மேல ஏறும்போது இன்னொரு நண்டு அதை பிடிச்சு என்ன செய்யுமா, ஒரு நண்டு வேகமா ஏறுமா. அது ஏறது பார்த்து இன்னொரு நண்டு வாழை பிடிச்சு மீண்டும் அது ஏறதுக்கு முயற்சி எடுக்குமா. இன்னொரு மூணாவது நண்டு ரெண்டு நண்டையும் பிடிச்சி இழுத்து விட்டுருமா. அப்ப அவர் பார்த்துட்டு போய் சொன்னாராம், என்ன சார் கொடுமையா இருக்கு, ஒரு நண்டு மேல வருது, இன்னொரு நண்டு பிடிச்சி இழுத்து விடுது, ரெண்டு நண்டு மேல ஏறதுக்கு முயற்சி எடுக்குது, ரெண்டு நண்டையும் பிடிச்சி இழுத்து விடுது, என்ன சார் இதுதான் சார் இந்தியா. நம்மளை மேல ஏறதுக்கே விட மாட்டான், நம்மளை முன்னேறதுக்கே விட மாட்டான், நம்ம குழியில தள்ளுறதுல நம்பர் 1. சொல்லுங்க. சங்கீதக்காரன் சொல்லும்போது அப்படிதான் சொல்றார், நாளமான உலையில கடக்கிறேன். ஆமென் அல்லேலூயா. நான் நிற்க நிலை இல்லை. சோத்திரம். நான் கூப்பிட்டு 3ஆம் வசனம் சொல்லுது, நான் கூப்பிட்டு என் தொண்டை வறண்டு போயிருச்சு. நான் காத்திருந்து என் கண்கள் பூத்து போயிருச்சு. விடுதலை இல்ல, ரட்சிப்பு இல்ல, நான் என்ன செய்வேனோ தெரியல அப்படின்னு புலம்புகிறார். சோத்திரம். 3வது அதே அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதே அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு
போகாதபடிக்கு சேற்றினின்று என்னை தூக்கிவிடும். சேற்றிலிருந்து என்னை தூக்கிவிடும். என்னை பகைக்கிறவர்களினின்று நிலையாத ஜலத்தினின்று என்னை பகைக்கிறவர்களின் இன்று என்னை நிலையாத ஜலத்தினின்று ஜலத்தின் என்னை நான் நீங்களாக்கும்படி செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது, சேற்றின் ஒரு அனுபவம். சேற்றில் இருந்து நம்ம மேல ஏறது ரொம்ப கஷ்டம். சேத்துல சிக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம என்ன செய்யாது, மேல ஏறதுக்கு விடாது. ஒரு பாவம், ஏதோ ஒரு பாவம் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்மளை முன்னேற விடாது, எழும்ப விடாது. நம்மளை அறியாம ஏதோ ஒரு பாவம் நமக்குள் இருக்கும். சிந்தையினால பாவம் இருக்கும், செயல்களினால் ஏதோ ஒரு பாவம் இருக்கும். நம்முடைய பாவம் நம்மளை அல்லேலூயா நம்மளை கீழிருந்து நம்மளை எழுப்ப விடாது. இன்னைக்கு ஏன் நீ அமிழ்ந்திருக்கிற சேற்றின் அனுபவம், சோத்திரம் அல்லேலூயா, பகையின் அனுபவம் நம்மளை எழும்ப விடாது. சோத்திரம் அல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 40வது சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது உளையான சேற்றில எப்படிங்க, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவர். 2ஆம் வசனம் 40:2 பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கண்மலையில் என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறவன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமா, ஒருவேளை எந்த விதமான சேற்றில் அமிழ்ந்து கிடக்கிறீங்களோ கர்த்தர் இன்றைக்கு தூக்கி எடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லா பாவத்தையும் கர்த்தர் மன்னிக்கிறவர். திரும்ப திரும்ப செய்தீங்கன்னா அது நமக்கு அழிவுதான் கொண்டு வரும். ஒருவேளை பாவத்திலிருந்து மீட்க விரும்புறீங்களா, பாவத்திலிருந்து முன்னேற விரும்புறீங்களா, நீங்க செய்த தவறுகளிலிருந்து முன்னேற விரும்புறீங்களா, கர்த்தர் அதிலிருந்து நம்மளை விடுவிக்க, கர்த்தர் தூக்கி எடுக்க, எப்பேற்பட்ட சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்க கர்த்தர் போதுமானவரா இருக்க. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். 4வது சோத்திரம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 33. அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. ஆமா, சோத்து. 4வது ஏதோ ஒண்ணு நமக்குள்ள புகுந்துரும். என்னதுங்க, ஏதோ நமக்குள்ள புகுந்துரும். கெட்ட சுபாவங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்படின்னு நம்ம அல்லேலூயா பேதுருவை குறிச்சு வாசிக்கிறோம். அல்லேலூயா. சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்ப ஏசப்பா சொல்றாரு, இந்த மாதிரி உன்னை பிசாசு உன்னை புடைக்க, உன்னை போராட்டம் பண்றதுக்கு விரும்புறான், நான் அதுல இருந்து விடுவிக்கும்படி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொல்றா. அல்லேலூயா. அப்ப ஏதோ ஒன்று நமக்குள் புகுந்துறது. ஏதேன் தோட்டத்துக்குள்ள பாம்பு உள்ள புகுந்தது. ஏசப்பா நமக்காக ஏற்படுத்தப்பட்ட வாழ்க்கை ஏதேனின் ஜீவியத்துக்குள் பிசாசு அவனுக்குள் புகுந்தது. ஏதோ நமக்குள்ள புகுந்துரும், நம்மள அறியாமையே புகுந்துரும். அல்லேலூயா சொல்லுங்க. பொய், சிலருக்கெல்லாம் பாருங்க பொய் உள்ள புகுந்துருச்சு, அது வெளியே வரமாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் பொய் தான் பொய் தான் பொய் தான் சொல்லுது. அதனால என்ன செய்யுது, நீ அமிழ்ந்து போவதற்கு, அழிந்து போவதற்கு அது அல்லேலூயா இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட பொய் நம்மளை விட்டு என்ன செய்யணும், கலையணும். சிலர் உண்மையா பேசவே மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் பொய் தான் பேசுவாங்க. ஆமென் சொல்லுங்க. சிலர் பாருங்க சரியான ஒரு நிலையில இருக்க மாட்டாங்க. பிசாசு அவர்களை கொண்டு போயிட்டே இருப்பான். ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களை கொண்டு போய் அவங்களை அழிப்பதற்கு ஏதோ ஒரு வழியில நடத்திட்டே இருப்பான். பிசாசின் வழியில நடந்துட்டு இருப்பான். ஏன்னா பிசாசு அவனுக்குள்ள புகுந்தனால. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஏதோ நமக்குள்ள புகுந்துருச்சு அப்படின்னா சோத்திரம், அது நம்ம மீண்டு வருவது ரொம்ப கஷ்டம். பன்னிக்குள்ள இந்த சாத்தான் புகுந்தனால அந்த பன்னி கூட்டம் எல்லாம் அழிந்து போனதான் சோத்திரம். இன்னைக்கு பிசாசு உள்ள வந்தனால நமக்கு விரோதமாக அமிழ்ந்து போகிற ஒரு ஆழத்துக்குள் போகிற ஒரு நிலை வந்து விடுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ ஏன் நம்ம அமிழ்ந்து போகிறோம்? அதிக துக்கத்தினாலே, சோத்திரம், ஆழமான இடத்தினால, சேற்றினால, பாவம் என்கிற ஒரு சேற்றினால, சோத்திரம், ஏதோ ஒன்று நமக்குள் புகுந்தனால நம்ம அழிவு நம்மை நோக்கி வருகிறது. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா. ஆனா சில டைம் நம்ம செய்கிற தவறு நிமித்தம் நம்ம அமிழ்ந்து போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் அதனுடைய 11வது வசனம், 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நம்ம செய்கிற தவறு என்ன தெரியுமா? வாசிங்க. எபிரேயர் 11:29. விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை 29
விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார். எகிப்தியர் அப்படியே செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்களாம். ஆமென் சொல்லுங்க. ஏன் அமிழ்ந்து போகிற நிலை அப்படின்னா துணிஞ்சு செய்கிற சில விஷயங்கள். எப்படிங்க எல்லாம் சொல்லுங்க. எப்படி? துணிந்து தைரியமா செய்யக்கூடாது அப்படின்னா அதைத்தான் செய்யறது. அத வேண்டாம் அப்படின்னா அது வேணுங்கிறது எடுத்துக்கிறது. துணிஞ்சு தைரியமா ஒரு பயம் இல்லாம, தேவன் மேல பயம் இல்லாம துணிந்து சில விஷயம் செஞ்சறோம். இன்னைக்கு ஆராதனைன்னு தெரியும், கர்த்தருடைய சமூகம் ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாள் ஆராதனை தெரியும். துணிஞ்ச நம்ம ஆராதனைக்கு வராம எங்காவது போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாண வீட்டு சீரு அங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க போற சாப்பாடுகிற அந்த விருந்து சாப்பாடு ஜீரணிக்கு நினைக்கிறீங்களா? இங்க ஒரு மனுஷன் உசுரோட உங்களுக்காக ஜெபிக்கிறார், கர்த்தரை ஆராதிக்கிறார். அல்லேலூயா. சும்மா உங்களை விடுமா? நாம என்ன வரமாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க போகிற காரியம் அது நல்லா நடக்கும் நினைக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமா, துணிந்து தேவனுக்கு துணிந்து செய்கிற சில விஷயம் தான் நம்மளை அமிழ்ந்து போவதற்கான காரணமாய் அமைந்து விடுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. இன்னைக்கு நான் உங்களோட பேசுகிற தலைப்பு அமிழ்ந்து போவதில்லை. சொல்லுங்க இந்த வார்த்தை எல்லாரும். அதிக துக்கமானாலும் சரி, ஆழமான நிலை வந்தாலும் சரி, சேற்றில் இருந்தாலும் சரி, ஆமென் அல்லேலூயா, எந்த சத்ரு உங்களுக்குள்ள புகுந்தாலும் சரி, நீங்கள் அமிழ்ந்து போவதில்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 14ஆம் அதிகாரத்தை, மத்தேயு 14ஆம் அதிகாரத்தை மையப்படுத்தி ஆவியான சில விஷயங்களை பேச போகிறார். ஆமென் அல்லேலூயா. அமிழ்ந்து போவதற்கான காரணம் என்ன? 3 விஷயங்களை வேகமா சொல்ல போகிறேன். ஆமென் அல்லேலூயா. தேவன் இல்லாத பயணம். சொல்லுங்க இந்த வார்த்தைய எல்லாரும் சொல்லணும். தேவன் இல்லாத பயணம் நம்மளை அமிழ்ந்து போக செய்யும். ஆமென் அல்லேலூயா. ஆமா. 2வது தேவையற்ற பயம். சொல்லுங்க, தேவையற்ற பயம். சோத்திரம். 3வது தேராத பார்வை. சொல்லுங்க. ஆமா, தேராத பார்வை. ஆமீன். தேவ சமூகத்தில் ஆமீன் செய்யாத அப்படின்னா அதைத்தான் செய்கிறத ஒரு காரியம். அல்லேலூயா. தேராத பார்வை. சோத்திரம். முதலாவது நான் சொன்னேன் தேவன் இல்லாத பயணம். சோத்திரம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க பார்க்கலாம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலில் சேர்ந்து எதிர் காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அழுவப்பட்டது. போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க சீசருடைய பயணம் தேவன் இல்லாமல் பயணிக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி பயணிக்கிறாங்க? தேவன் இல்லாம பயணிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசப்பா சொல்ற நீங்க எல்லாம் போங்கப்பா, சோத்திரம், நீங்க எல்லாம் முன்னாடி போங்கன்னு சொல்லும் போது இவங்க வாங்கன்னு ஒருத்தவங்க கூட கூப்பிடல. ஹலோ, நான் சொல்றது புரியுதுங்களா? ஏசப்பா நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லி அந்த 12 சீசர்கள் அனுப்பும் போது ஒருத்தர் கூட வாங்கப்பா நீங்க வராம நாங்க என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம் அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லல. ஏன் சொல்லல? யாருக்கா தெரியுதான்னு பார்க்கலாம். ஏன் ஒருத்தர் கூட ஏசப்பாவை வாங்கன்னு கூப்பிடல? காரணம் என்ன தெரியுமா? ஆளுக்கு ஒவ்வொருத்த கையிலும் ஒரு கூட இருக்கு. என்ன கூட? கூட நிறைய அப்பம் இருக்கு, கூட நிறைய மீன் இருக்கு. சோத்திரம். மீதி 12 கூட எடுத்து யார் கையில கொடுத்தார்? சீசர்கள் கையில கொடுத்தார். இந்த அப்பத்தை ஒவ்வொருத்தர் கையிலும் ஒரு கூடைய கண்ட உடனே இவர்களுக்கு ஏசப்பா தேவையில்லை, ஏசப்பா குறித்ததான உணர்வு இல்ல, ஏசப்பா என்னோட வரணும் என்கிற அந்த பாரம் இல்ல. கூடைய கண்டோன்ன பிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க. ஹலோ, இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்ம 1000 ரூபாய் இன்னைக்கு கருணாநிதி போட்டார்னா போதும், இந்த வாரம் ஆராதனை கட்டுது. இன்னைக்கு 1000 ரூபாய் கையில வந்துருச்சு அப்படின்னா நான் இன்னைக்கு கட்டு. அவன் சொல்லுங்க, ஒரு அப்பமும் ஒரு மீனும் கிடைச்சிட்டா எனக்கு யார் தேவையில்லை? ஏசப்பா தேவையில்லை. ஹலோ,
இன்னைக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா உனக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் சேர்த்து தர வா அம்மனின்னு கூப்பிட்டா அந்த 200க்காக நாக்க தொங்கிட்டு ஓடிடுறது. ஆராதனை வேண்டாம், சவ வேண்டாம், சோத்திரம். ஒரு அல்லேலூயா ஆமென் வர மாட்டி. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ இன்னைக்கு தேவன் எனக்காக எதிர்பார்த்திருப்பாரு, ஐயோ தேவன் எனக்காக என்னோடு பேசுவாரு, என் மேல் அபிஷேகத்தை ஊற்றுவாரு, ஆமே என்னுடைய தேவன் எனக்காக காத்திருப்பாரு என்கிற அந்த பாரம் இல்லாதபடி நம்ம காரியத்தை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடறோம், ஓடிடும். ஹலோ ஒரு ஆமென் சொல்லுங்க. வேலைக்கு ஓடிடுறது, சீர் வீட்டுகளுக்கு ஓடுகிறது, கல்யாண வீடுகளுக்கு ஓடுகிறது, நம்ம பொழப்ப நம்ம காரியத்தை பார்த்துட்டு ஒரு காசுக்காக பணத்துக்காக பொருளுக்காக நம்ம ஓடிடுறது. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளை கல்யாணம் ஆகணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றது, அது வரைக்கும் ஆண்டவரை விடுறது இல்ல. பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிரும், அல்லேலூயா. ஆண்டவரே குழந்தை தாருங்க ஆண்டவர் உடனே குழந்தையும் கொடுத்துருவார், சோத்திரம் ஆண்டவர் கொடுத்துருவார், அல்லேலூயா. இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு, குழந்தையும் வந்துருச்சு, இப்ப ரெண்டையும் சாக்காடு பண்ணி வச்சுட்டு யாரு தேவையில்லை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சைடு புள்ள, இன்னொரு சைடு பேத்தி, சோத்திரம் பேரன், அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஒரு சைடு புள்ள, இன்னொரு சைடு தொல்லை, அல்லேலூயா. நிறைய நேரங்கள் ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்கிற சில விஷயங்களை நம்ம மறக்கணும். தேவன் இல்லாமல் பயணித்தால் நம்ம அமிழ்ந்து போவோம், விழுந்து போவோம். நீ எப்பேற்பட்ட அல்லேலூயா பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தேவன் இல்லாமல் நீ பயணித்தால் அந்த பயணம் உன்னை கவிழ்த்து போடும். தேவன் இல்லாமல் பயணிக்கிற பயணம் உன்னை விழப்பண்ணும். அல்லேலூயா. தேவன் இல்லாம நான் பிரசங்கம் பண்ணுனா அப்படின்னா, தேவன் இல்லாம நான் ஒரு வார்த்தையை பேசுன அப்படின்னா இந்த பிரசங்கம் விடுதலை தராது. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாக்க இப்ப இந்த கூடைய கண்ட உடனே, சாப்பாட்டை கண்ட உடனே, மீனும் அப்பத்தை கண்ட உடனே ஏசப்பாவை வாங்கன்னு என்ன செய்யல. அது வரைக்கும் ஏசப்பா வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு போற ஆட்கள், அது வரைக்கும் ஏசப்பாவை தேடி வருகிற ஆட்கள், சோத்திரம் அப்பத்தை கண்ட உடனே, சோத்தை கண்ட உடனே ஏசப்பாவை கூப்பிடுவதற்கு மறந்துட்டாங்களே. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, அவர் தானே போ சொன்னாரு, அவர் தான் நீங்க போகணும், அதனால தானே போனாங்க. அவர் சொல்லுவாரு, ஆனா நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அவர் சொல்லுவாரு, நம்ம தான் கேட்கணும். பாருங்க, வசனத்தை ஒவ்வொரு புல் ஸ்டாப்பா படிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையா படிச்சீங்கன்னா அதுல இருக்கிற மகிமைகள் நமக்கு நல்லா புரியும். சோத்திரம். 24 வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து 23 சொல்ற, நீங்க எல்லாம் முன்னாடி போங்கன்னு அனுப்பி விட்டார். 24 வசனம் சொல்லுது, அதற்குள்ளாக. எப்படிங்க அந்த வசனத்தை எத்தனை பேருக்கு புரியுது எனக்கு தெரியல. என்னோட மைண்ட் மாதிரி நீங்க வரணும்னு நான் விரும்புறேன். சோத்திரம். அதற்குள்ளாக எல்லாரும் சொல்லுங்க. அதற்குள்ளாக அந்த படகு எங்க வந்துருச்சு? ஹலோ, அதற்குள்ளாக படகு எங்க வந்துருச்சு? நடுக்கடல்ல வந்துருச்சு. அப்படின்னா நான் எப்படி பாக்குறேன்னா, கண்ட்ரோல் இல்லாம வண்டி பறந்து வந்துருச்சு. ஹலோ, ஏசப்பா இல்லைன்னா நம்ம கையில என்ன இருக்காது? கண்ட்ரோல் இருக்காது. அதற்குள்ளாக படகு நடுக்கடல்ல வந்துருச்சான். நீங்க நடுக்கடல்ல பயணம் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நேரம் எடுக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அலைகள் வரும், அந்த இடத்த கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும். ஆமா, அல்லேலூயா. கொஞ்சம் உள்ளெல்லாம் போயிட்டு ரொம்ப காத்து அதிகமா அடிக்கும். அதெல்லாம் நீங்க ரொம்ப சமாளிச்சு நீங்க போறது ரொம்ப சிரமம். கடல் மேல பயணம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா வேதம் சொல்லுது, அதற்குள்ளாக படகு நடுக்கடல் வந்துருச்சு. அப்ப என்ன வேகமா வண்டி ஓட்டி இருக்காங்க, என்ன வேகமா போகணும்ட்டு இவங்க பயங்கரமா வேகமா செயல்பட்டு இருக்கிறாங்க. ஹலோ, ஸ்கூல் வண்டி இருக்கு பாத்தீங்களா? ஸ்கூல் வண்டி, பிள்ளைகள் ஏத்திட்டு போற ஸ்கூல் வண்டி மஞ்சள் கலர்ல இருக்கும். எந்த ஸ்கூலா இருந்தாலும் வண்டி மஞ்சள் கலர்ல இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒண்ணு எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க? வேக கட்டுப்பாடு பொருத்தப்பட்டு உள்ளது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க, பார்த்து இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாம் அதெல்லாம் பார்த்தா நம்ம இப்படி இருக்கிறோம். சோத்திரம். கவனிங்க, வேக கட்டுப்பாடு பொருத்தப்பட்டு உள்ளதுன்னு எழுதியிருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எக்ஸ்ட்ரா ஒரு பிரேக் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. நீயே என்னதான் அழுத்தினாலும் இந்த வண்டி இந்த ஸ்பீட்ல தான் என்ன செய்யும், போகும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு.
என்ன ஆமேன்னு வர மாட்டேன். தேவன் இல்லைன்னா நீங்க ஈஸியா அமெரிக்கா போயிடலாம், சீக்கிரம் ஆஸ்திரேலியா போயிடலாம், சீக்கிரம் சிங்கப்பூர் போயிடலாம். தேவன் இல்லைன்னா, தேவன் இருந்தாருன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் போக முடியும். ஏன்னா ஆமேன்னு வர மாட்டேன். பாஸ்டர் என்னை அங்க கூப்பிட்டான் பாஸ்டர், இங்க கூப்பிட்டான் பாஸ்டர், எனக்கு அங்க ப்ரோக்ராம் இங்க ப்ரோக்ராம் அப்படின்னு என்ன செய்யாது, வேகமா இருக்காது, அது மெதுவாத்தான் இருக்கும். அல்லேலூயா. தேவன் இருந்தாருன்னா மெல்ல பக்குவமா சோத்திரம். நீங்க அந்த டிரைவிங் பழக போகும்போது பக்கத்து சீட்லயே அந்த டிரைவிங் பழகிற உட்காந்துக்குவார் சோத்திரம். நீங்க என்னதான் ஓட்டினாலும் இப்படி பார்த்து போடுப்பா, இந்த பிரேக் இப்படி போடும், இந்த கால் இப்படி மெல்ல வெயி, மெல்ல ஓட்டு, ஸ்டேரிங் மெல்ல திருப்பு, ஓவரா திருப்பாத. அந்த கட்டுப்பாடு கொடுக்கிறவர் பக்கத்தில் இருந்தாருன்னா நம்ம வண்டி பத்திரமா போகும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வண்டி தேவன் இல்லாதனால, பரிசுத்தாவின் இல்லாதனால இந்த வண்டி கட்டுப்பாடு இல்லாம போகுது சோத்திரம். எதிர்காற்று வேற நம்மளை முன்னேற்ற விடல சோத்திரம். ஏசு இருந்திருந்தார்னா இந்த தடை வந்திருக்காது. ஏசு இருந்திருந்தார்னா இந்த பிரச்சனை அவர் வாழ்க்கையில மோதி இருக்காது. பாருங்க, வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது எதிர்காற்று அவர்கள் முன்னேற விடல, அவர்கள் எதிர்த்து போக முடியவில்லை. அந்த காற்று, எதிர்காற்று அடிச்சு அவர்களை முன் செலுத்த விட மாட்டேங்குது. அலைகள் சுற்றிலும், போராட்டம் சுற்றிலும், பயங்கர நெருக்கங்கள் சுற்றிலும் வந்து அடிக்கிற பல சூழ்நிலைகள். அல்லேலூயா. இப்பதான் அவங்க யார தேடுறாங்க, இப்பதான் யார தேடுறாங்க. படகு கிளம்பும் போது அவன் ஒவ்வொரு அல்லேலூயா கூடையும் பிரிச்சு பார்த்திருப்பான். அடரா மாப்பிள, சே இந்த மாதிரி ஒரு பிரெட்டை சாப்பிட்டதில்லப்பா, இந்த மாதிரி ஒரு மீன் என்ன செஞ்சதில்ல, சாப்பிட்டதில்ல. ஆகாஷ் பேக்கர்ல இப்படி ஒரு பண்ணனை இது வரைக்கும் என்ன செய்யல, சாப்பிட்டதில்லை. இயேசு கொடுத்துற பிரெட் அவ்வளவு சூப்பரா இருக்கு சோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மீன் என்ன இவ்வளவு டேஸ்டா இருக்கு, இப்படி ஒரு டேஸ்ட் மீன் என்ன செஞ்சதில்ல, வாழ்க்கையில சாப்பிட்டதில்ல அப்படின்னு பிரெட்டும் மீனையும் சாப்பிட்டு அப்படியே போகிறாங்க. யார மறந்துட்டாங்க, இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறத மறந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து வராதத இவங்களுக்கு நினைப்பே இல்ல. அதை சாப்பிட சாப்பிட சாப்பாடும் தீர்ந்தது, போராட்டம் வந்துருச்சு. இப்ப யார பாக்குறாங்க சுத்தி முத்தியும், ஐயோ ஆண்டவரை விட்டுட்டு வந்துட்டோமாப்பா, ஐயோ. ஒரு வாரம் வண்டி ஓடும், 2 வாரம் வண்டி ஓடும், 2வது வாரம் அடிக்கும் பாருங்க புயலு, காற்று அடிக்கும் பாருங்க. அப்பதான் யார தேடுவோம், ஐயோ மிஸ் பண்ணிட்டுமே, ஐயோ. 2 வாரம் ஓடும் போது தெரியாது, 2 வாரம் சர்ச்சை கட் பண்ணும்போது தெரியாது, 2 வாரம் தேவன் இல்லாதது தெரியாது. எதிர்காற்று அடிக்கும் போது, புயல் அடிக்கும் போது, போராட்டம் எழும்பும் போதுதான், அமிழ்ந்து போகிற நிலை வரும்போதுதான் யாரை எதிர்பார்க்கிறோம், தேவனை எதிர்பார்க்கிறோம். நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலை கண்டு நம்மளா ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். இப்ப நடக்கிற காரியத்தை கண்டு நம்மளா ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். நகோமி வாழ்க்கையில அவங்க இருந்த அந்த பெத்லகேமில சோத்திரம் பயங்கர பஞ்சம் வந்துருச்சான், பயங்கர பஞ்சம், பட்டினி அங்க. அதனால என்ன பண்றாங்க, தன்னுடைய மருமகள் இருக்கிற மோவாப் தேசத்துக்கு பயணம் பண்ணி போறாங்க. ஐயோ பஞ்சம், நம்மளால இங்க வாழ முடியாது, நம்ம வேற எங்க தேசத்துக்கு போவோம்னு சொல்லி குடும்பமா காலி பண்ணி பெத்லகேமை விட்டு அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போறாங்க. 1 அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். கவனிங்க சோத்திரம். என்ன நடக்கு, அவ இப்ப உள்ள சூழ்நிலையை கண்டு அவர்கள் பயணம் பண்றாங்க. உன் வாழ்க்கையில் இப்ப இருக்கிற நிலையை கண்டு நீங்களா ஒரு முடிவெடுத்து ஒரு காரியத்தை பயணம் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. தேவன் இருக்கிறாரான்னு பாருங்க. என்ன நடந்துச்சு, பயணம் பண்ணி அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போனாங்க. புருஷனை நகோமி இழந்தா, நகோமியோட 2 பசங்களும் அல்லேலூயா சோத்திரம் இறந்து போனாங்க. குடும்பத்தையே இழக்கிற ஒரு நிலை சோத்திரம். அல்லேலூயா. ஒரு குடும்பத்துல, ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை, நீங்க அநேக மேக்சிமம் எல்லாம் என்ன செய்றீங்க, வாடகை வீட்டுல தான் இருக்கிறீங்க. சும்மா சும்மா வாடகை வீட்டை என்ன செய்யறதுமா, அல்லேலூயா காலி பண்ண வேண்டியதா. ஒரு சின்ன காரியம் வந்துருச்சா, வருமானம் இல்லையா, வீட்டை காலி பண்ணு. இந்த வீட்டுல ஒரு பிரச்சனையா, வீட்டை காலி பண்ணு. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனிடத்துல கேட்கிறோமா, தேவ சமூகத்துல கேட்ட அந்த காரியத்தை தேவனோடு சேர்ந்து அந்த காரியத்துல செயல்படுறோமா, இல்ல. ஆமென் சொல்லுங்க. சின்ன காரியத்துக்காக நீங்களா முடிவு பண்ணி வீட்டை காலி பண்ணாதீங்க. சோத்திரம். அது நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, நீ அமிழ்ந்து போவதற்கு. சோத்திரம். நகோமி இப்புள்ள நிலைமையை கண்டு வீட்டை காலி பண்ணா. சோத்திரம். எலிக்கு பயந்து கூரை என்ன செஞ்சாங்களாம், எரிச்சாங்களாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எலிக்கு பயந்து என்ன செய்யாத, கூரைய எரிச்சடா. எலிக்கு பொரிய வச்சு அதை புடி,
அதைய நசுக்கு, அதைய கொள்ளு, சோத்துரும். அதை முடிச்சு கட்டு, சோத்துரும். வேலை முடிஞ்சு கூரை எரிச்சின்னா நஷ்டம் யாருக்கு? இன்னைக்கு நிறைய நேரம் அப்படித்தான் நாம பண்றோம். அல்லேலூயா சொல்லுங்க. புருஷன் வேணும், இவன் தான் வேணும்னு கல்யாணம் பண்ணிடுறது. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவன் வேண்டாங்கிறது. அது என்ன? அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. யார பாத்தியோ, யார நேசிச்சியோ, யார கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீல, சாகர வரைக்கும் அவன் தான், சாகர வரைக்கும் இவன் தான், சோத்திரம். ஆமேன்னு வரமாட்டி. அல்லேலூயா சொல்லுங்க. 6 மாசத்துக்கு ஒருத்தரை மாத்தி மாத்தி ஆமென் பயணம் பண்ணோம்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது, சோத்திரம். அல்லேலூயா. வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஒண்ணுதான், சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆம். இன்னைக்கு நிறைய நேரம் அப்படித்தான். குடும்ப வாழ்க்கை நீ கசப்பா இருந்து உடனே இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணு, அது இவ்வளவு வச்சுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்று, சோத்துரும். அல்லேலூயா. நம்மளா ஒரு முடிவு, நம்மளா ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுகிறோம். தேவன் இல்லாமல் பயணித்தால் அந்த வாழ்க்கை அமிழ்ந்து போகும், அழிவுக்கு நேராய் அது வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமோடு லோத்து ஏசப்பா சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவங்க பயணம் பண்ணி வந்தாங்க. ஏசப்பா சொன்ன தேசத்துக்கு, நான் காண்பி தேசத்துக்கு போங்கன்னு சொன்ன போது அந்த ஆபிரகாமோடு லோத்து என்ன செஞ்சார்? கிளம்பி வந்தார். 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது ஆமென் தேவன் அவள் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அவன் குடிசை போட்டு அங்க வாழ்றாங்க. 13ஆம் அதிகாரம் வரும் பொழுது ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்தின் மேய்ப்பருக்கு என்ன வந்துருச்சு? சண்டை வந்துருச்சு, வாக்குவாதம் வந்துருச்சு. உடனே லோத்து ஒரு பிளான் பண்றார். இனி நாம இங்களோட வாழ முடியாது, நம்ம பிரிஞ்சு போயிருவோம் அப்படின்னு லோத்து என்ன பண்ணாரு? பிரிஞ்சாராம். பாருங்க, தேவன் அழைச்ச அழைப்பை விட்டு தேவனிடத்தில் ஒன்றை கேட்காம, தேவன் இல்லாம இவனா ஒரு பிளான் பண்ணி பிரிந்து தனக்கு கண்களுக்கு எது நல்லா தெரியுதோ அதை பார்த்து இவன் ஓடினான். வேதம் சொல்லுகிறது லோத்தும் அவன் குடும்பங்களும் 19ஆம் அதிகாரத்திலே அழிந்து போனார். ஆமென் சொல்லுங்க. சோதோமை நோக்கி நல்ல தேசம், செழிப்பான தேசம்னு சொல்லி தேவன் இல்லாம இவங்க பயணம் பண்ணினாங்க, அங்கே அவர்கள் அழிந்து போனார். ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்ல வரேன் நான்? தேவன் இல்லாம எந்த இடத்துல பயணம் பண்ணினார் அது நமக்கு அழிவுக்கு நேராய் நடத்தும். தேவன் இல்லாமல் பயணித்தால் எதிர்காற்று அடிக்கும், அலைகள் அடிக்கும், புயல்கள் அடிக்கும், நம்மளை கடக்க விடாது. நம்ம தேவனோடு நாம் பயணிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யூதாஸ் இயேசுவோடு கூட தான் இருந்தார், தேவனோடு கூட ஊழியத்தில் இருந்தார். முக்கியமான பங்கு யூதாஸ் தான். அவர் தான் கேஷியர், அவர் தான் அல்லேலூயா பொருளாளர், அவர் தான் பண பண்டுவாக்கா எல்லாம் அவர் தான் பார்க்கிறவர். சோத்திரம். பண ஆசை பெருத்து போய், பணத்தின் மேல மோகம் பெருத்து போய், சோத்திரம், ஏசப்பாவுக்கு விரோதமாகவே காட்டி கொடுத்த பணத்துக்காக அவன் வேற பாதை நோக்கி ஓடினான், எதிரிகளுடைய பாதைக்கு நேராக ஓடினான். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. பணம் இன்னைக்கு நிறைய பேரோட ஆசை வேற பாதைக்கு நேராக நடத்தி போகுது. பணம் இன்னைக்கு நிறைய இடத்துல நிறைய வாழ்க்கை ட்ராக் மாத்தி போகுது. சோத்திரம். அது தேவன் இல்லாத பயணம். ஆமென் சொல்லுங்கப்பா. தேவனோடு நீங்கள் பயணம் பண்ணினால் உங்களுக்கு எதிர வருகிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவார். ஆமென் சொல்லுங்க பாக்க. எலிசா 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசி புத்திரர்கள் அவர்கள் எல்லாம் கூடியிருக்கிற இடம் ரொம்ப இடம் நெருக்கமா இருந்தது. உடனே அந்த இடத்தை விசாலமாக்குவதற்காக யோர்தான் அல்லேலூயா வரைக்கும் போய் மரங்களை வெட்டுவதற்காக போறாங்க. இடத்தை விசாலமாக்க பெரிதாக்க போறாங்க. அப்போ போகும் பொழுது அங்கிருந்த தீர்க்கதரிசன புத்திரர்கள் என்ன செய்யறாங்கன்னா எலிசாவை கூப்பிடுறாங்க. நாங்க போறோம், இந்த இடத்தை விசாலமாக்க போறோம், யோர்தான் மட்டும் போறோம், நீங்க வாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? நீங்க வரணும், நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு வருந்தி எலிசாவை கூட்டிட்டு போறாங்க. அங்க என்ன நடந்துச்சு? ஒருத்தனுடைய கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இரவலாய் வாங்கப்பட்ட கோடாரி, கடனாக வாங்கப்பட்ட கோடாரி, சோத்திரம், விழுந்துருச்சு. எலிசா அங்க போனதுனால, கூட இருந்ததுனால இழந்து போனதெல்லாம் மீட்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஏசப்பா கூட இருந்தார்னா நம்ம எதெல்லாம் இழந்து போகிறோமோ அதெல்லாம் நம்மளால மீட்க முடியும். ஹல்லேலூயா.
பொண்ணு பாக்குறீங்களா? ஒரு மாப்பிள்ளை பாக்குறீங்களா? ஆமென். தேவனோடு சபையோட பாஸ்டர்ட்ட கேட்டு கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு வீடு கட்டுறீங்களா? ஒரு இடம் வாங்குறீங்களா? அல்லது வீடு வாடகைக்கு குடி போகிறீங்களா? அல்லது ஒரு வேலைக்காக ஜாப்புக்காக போக போறீங்களா? அல்லது தேவனோடு தேவ ஊழியரோடு கலந்து ஆலோசித்து அந்த காரியத்தில் வச்சு பாருங்க, அது நமக்கு ஜெயமாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களா ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணிடுவீங்க, நீங்களா ஒரு வேலைக்கு போய் அதுல சேர்ந்துருவீங்க. அதுல லாபமா நஷ்டமா, என்ன பிரச்சனை, என்ன காரியம், தேவன் விரும்புகிறாரா விரும்பலையா அப்படின்னு தெரியாம ஜாயின் பண்ணிட்டு சபைக்கும் வர முடியாம, ஆலயத்தை தேட திருவிருந்து எடுக்க முடியாம, தேவ காரியத்துல பங்கு கொள்ள முடியாம, கடைசியில் அந்த வேலையே நம்மளை கொன்று போடும். அல்லேலூயா சொல்லுங்க. வேலை என்ன பண்ணும்? அந்த வேலையே நம்மளை அது கொன்றும். அப்ப தேவ சமூகத்தில் கேட்ட அந்த காரியத்துல கடைபிடிக்கும் போது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பாக்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவன் இல்லாத பயணம் நம்மளை அழிவுக்கு நேர நடத்தும். ஆகவே நம்ம தேவனோடு பயணிக்க வேண்டும். இரண்டாவது நான் சொன்ன தேவையற்ற பயம். சொல்லுங்க. 25வது 26வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 14 25 26. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலில் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். இரண்டாவது தேவையற்ற பயம். இவன் தேவ பிள்ளைதான், கர்த்தருடைய பிள்ளைதான், கர்த்தரோடு வாழ்ந்த பிள்ளைதான். ஆனா ஒரு பயம் ஏசப்பாவை கூட பிசாசா மாத்திருச்சு, பேயா மாத்திருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பயம் சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம். நமக்கெல்லாம் அப்படித்தான். சில வாரம் பாஸ்ட் நல்ல பாஸ்டா தெரிவார், சில வாரத்துல நம்ம பாஸ்ட் வேற பாஸ்ட் மாதிரி தெரிஞ்சிருவார். அல்லேலூயா சொல்லுங்க. சில வாரம் நல்ல தங்க பாஸ்ட், சில வாரம் தாக்குற பாஸ்ட். ஆமென் சொல்லுங்க. ஆமா, சில வாரம் நல்ல பாஸ்ட், சில வாரம் ஆமா அல்ல தவறான பாஸ்ட். சோத்திரம். ஆமென். அல்ல இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அப்படித்தான் பாக்குறாங்க. சோத்திரம். இயேசு கிறிஸ்து அடையாளம் தெரியல. சோத்திரம். இயேசு கிறிஸ்து இவர்தான் இயேசு அப்படிங்கிறது அவர்கள் அல்லேலூயா மறந்து போனார்கள். சோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு பழமொழி சொல்லுவான், இருண்டவனுக்கு அரண்டதெல்லாம் பயம். இருண்டவனுக்கு அரண்டதெல்லாம் பயம். இருட்டுல நம்மளே போய் நின்னோம்னா ஆப்போசிட் இருக்கிற ஆள் என்ன செஞ்சிருவாங்க? பயந்துருவான். நாங்களாம் காலேஜ் படிக்கும்போது அதான் பண்ணுவோம். இந்த காலேஜில் சில பேர் இருப்பாங்க, இந்த பயந்த ஆட்கள் சில பேர் இருப்பாங்க. வேணும்னே 12 மணி வரைக்கும் நம்ம தூக்க சட்டம் வராது. அப்போ பக்கத்துல இருக்கிறவங்களா பிளான் பண்ணுவோம், இன்னைக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாடகை தூங்கிடுவாங்க. அப்ப 12 மணிக்கு மேல கம்பளிய போத்திட்டு போறது, போய் பிரதர் அப்படிங்கிறது. சோத்திரம். முடிச்சு பார்த்து அரண்டு பரண்டு. ஆமா, நாங்க அதுக்குள்ள ஒளிஞ்சுக்குவோம். ஆமா, அப்படி பயங்கரமா அல்லேலூயா பயமுறுத்திருக்கோம் நிறைய பேர். அடுத்த நாள் காலையில சேப்பல்ல சாட் சொல்லுவாங்க, ஆண்டவரே காலையில ராத்திரினா 12 மணிக்கு 2 பேய் வந்துச்சு, எதுவும் பண்ணாம என்னை கர்த்தர் காப்பாத்திட்டான்னு சொல்லுவாங்க. அந்த பேய் நாங்கதான்டா. இன்னைக்கு நிறைய டைம்ல அப்படித்தான். சோத்திரம். மனுஷன் நமக்கு பேயா தெரிவான், உதவி செய்யறவன் நமக்கு பேயா தெரிவாங்க. தேவையற்ற பயம் நம்முடைய வாழ்க்கையில அழிவுக்கு நேராய் நடத்தும். எதுக்கெடுத்தாலும் பயம், எதுக்கெடுத்தாலும் பயம். டாக்டர் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா பயம், மனுஷன் ஒண்ணு பேசிட்டாருன்னா உடனே பயம். ஏதாவது சரீரத்துல நல்லா இருக்கிற சரீரம் திடீர்னு ஏதாவது ஆயிருச்சுன்னா உடனே பயம். ஐயோ நம்ம செத்துருவோம் போல இருக்கு, ஐயோ நான் அழிஞ்சிருவோம் போல இருக்கு, ஐயோ அப்படி நடந்துரும் போல இருக்கு. ஒரு சொப்பனம் பார்த்தா பயம், ஐயோ இந்த சொப்பனம் எனக்கு வந்துருமோ, இந்த சொப்பனம் எனக்கு தானோ அப்படிங்கிற ஒரு பயம். அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் பயம். பயத்தின் இந்த பயத்தை கொண்டு வர ஆவிகளை விரட்டணும். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு பயம் வரணும், அப்பதான் அவங்க ஆண்டவரை தேடுவாங்க. அந்த பயம் தேவைதான். ஆனா சிலர் எதுக்கு எடுத்தாலும் பயம். நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நல்ல பயத்தை ஆவியை கொடுங்கப்பான்னு ஜெபம் பண்றேன் நான் சில பேருக்கா. ஏன்னா ஆண்டவர் ஒரு பயமே இல்லை, ஜெபம் மேல ஆண்டவர் மேல சபையின் மேல ஒரு பாரமே இல்லை. ஒரு பயம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. போன் பண்ணுவேன், வாரம் போன் பண்ணுவேன், வராட்டாலும் போன் பண்ணிட்டே இருப்பேன். சும்மா அவங்க டார்ச்சர் பண்ற மாதிரி எல்லாம் போன் பண்ணுவேன், ஆனாலும் சபைக்கு வர்றதில்லை.
ஒரு பயம் வந்துருச்சுன்னா அடி ஆத்தாடி, அன்னைக்கு வேலைக்கு போகாம காலங்காத்தாலே வந்துருவாங்க. சவுனுங்க பாஸ்டர், ஐயோ அப்படி நடந்துருச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இங்கேயே இருந்தெல்லாம் நினைக்கிறேன். பாஸ்டம்மா ஒரு தலகான பெட்ஷீட்டும் கொடுத்துருங்க, போத்தி படுத்துக்கிறேன், இங்கே செத்தா இங்கேயே போறேன். சபைக்கு 7 வாரம் வராம, அல்லேலூயா, ஆமா பல நாள் வராம, ஆண்டவர் மேல பாரம் இல்லாம, சபையின் மேல பாரம் இல்லாம, ஊழிக்காரன் அத்தனை முறை கூப்பிட்டா ஒரு பாரம் இல்லாம, ஒரு பயம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களை கொண்டு வந்துடும். நம்ம போன் பண்ணோம்னா, பாஸ்டர் வர முடியாது பாஸ்டர், இன்னும் ஒரு 2-3 வாரமாவது ஆகும் பாஸ்டர், நீங்க நினைக்கிற மாதிரி நாள்ல வர முடியாது பாஸ்டர். ராத்திரி ஒரு பயம் வந்துருச்சுன்னா காலங்காத்தால இங்க வந்துருவாங்க. சொல்றது விளங்குதா, புரியுதா? ஆமென்னு சொல்லுங்க பாக்க. சில டைம்ல நம்ம ஆண்டவரை மிஸ் பண்ணிடுறோம், தேவனை மிஸ் பண்ணிடுறோம். இந்த பயம் வந்ததுனால தான் ஆண்டவர் அங்க வந்து நிற்க வேண்டி வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் இவங்க கூப்பிடுறாங்களா கூப்பிடலையான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே அவர் வந்திருப்பார். கடற்கரை ஓரம் வந்திருக்கிறார், கடல் மேல் நடந்து வர்றார், இவங்க என்னை யாரும் தெரியறாங்களா பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நடு ஜாமத்துல வர்றார். அல்லேலூயா சொல்லுங்க. சில டைம்ல சொப்பனத்துல ஆண்டவர் வராரா பிசாசு வராரா கூட சில நமக்கு தெரியறது இல்ல. ஆண்டவரை கூட பிசாசு வந்த மாதிரி இங்க நிறைய பேர் சொப்பனம் பாக்குறாங்க. அல்லேலூயா. ஆமா, இயேசு அங்க கடல் மேல் அல்லேலூயா நடந்து வருகிறதை கண்டு ஆவேசம் என்று கண்டு, ஆமென் அல்லேலூயா, கலக்கம் அடைந்து பயந்ததின் அலறினார்கள். உடனே இயேசப்பா சொல்றார், நான் தான். ஆமென். உடனே அவர் இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஆமென் சொல்லுங்கப்பா. பயத்தை தூக்கி போடுங்க. உழைக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, அதுல ஒரு பயம். தேவனுக்கு உண்மையா கொடுத்து பாருங்க, உங்க வருமானம் பெருகும். அந்த உங்க காசை கொடுத்து உங்களுடைய வருமானத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். கர்த்தருக்காக நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த மாதங்கள்ல கர்த்தர் உங்களை நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்க வருமானங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார், உங்கள் விருத்திகளை காண பண்ணுவார். சில பேர்லாம் தசம்பாகம் வைக்கிறதே இல்லை, சோத்து. சிலெல்லாம் தசம்பாகத்தபடி மறந்தே போயாச்சு. வீட்டுல எப்படி நல்ல அல்ல சுகமா ஆசீர்வாதம் இருக்கிறீங்க எனக்கு தெரியல, சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்க. தேவையற்ற அல்ல பயங்கள் பாரங்கள் வருகிறது, பணம் சீக்கிரமா செலவழிய போகிறது, சீக்கிரமா நம்ம காசெல்லாம் செலவழிந்து போகுது, தேவையில்லாத செலவாய் மாறி போகிறது. ஆமென் சோத்திரம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசி மனைவி சொல்றா, என்னுடைய ஆமென் புருஷன் அவன் தேவனுக்கு பயந்து நடந்தவன். வாசிங்க அந்த வசனத்தை. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. தீர்க்கதரிசி புத்திரில் ஒருவனாய் மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியனாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியனாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை உமது அடியன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன். எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது, கவனிங்க. கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் எப்படி கடன் வாங்கினான்? என்ன எல்லாம் இப்படி யோசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நான் இந்த பலிபீடத்தை நின்னு தைரியமா சொல்ல முடியும், என் பேர்ல ₹1 கடன் கிடையாது. ஆமே. இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி சொல்ல முடியுமா? சத்தியமா சொல்ல முடியாது. நான் யாரும் கை தூக்க சொல்லவும் இல்லை, எனக்கு தெரியும் உங்க கடன் எல்லாம் எனக்கு தெரியும். ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் கடன் வாங்க மாட்டான். ஹலோ, அப்படி எக்கு தப்பா வாங்கியிருந்தாலும் கடனை சீக்கிரமா கட்டி முடிச்சிருப்பான், இனி கடன் வாங்க மாட்டான். சும்மா கடன் வாங்கிட்டே இருக்க மாட்டான். இந்த கடன் என்ன பண்ணுச்சு தெரியுமா? 2 மகன்களையும் அடமான வைக்கிற அளவுக்கு இந்த கடன் பெரிய வந்துருச்சு. அப்படின்னா எவ்வளவு பெரிய கடன் வந்திருக்குன்னு பாரு. இப்படிப்பட்ட சில விஷயங்களை கண்டுதான் நான் கொஞ்சம் இன்னும் வரைக்கும் பயப்படுறது. என் பேரில, என் மனைவின் பேர்ல, என் பிள்ளைகளின் பேர்ல, என் தாயின் பேர்ல ஒரு கடன் இருக்கக்கூடாது. எங்க அப்பா சாகும் போது என் மகனுக்கு இவ்வளவு 1000 கடன், இவ்வளவு லட்ச கடன், ஒரு கடன் எங்க தகப்பன் வச்சுட்டு போகல. அதனாலதான் நான் தீர்மானம் பண்ணினேன், எங்க தகப்பன் மரிச்சதுக்கு அப்புறம் நான் தீர்மானம் பண்ணேன், எங்க அப்பா இதுவரைக்கும் எனக்காக ஒரு கடன் ஒரு மகன் கட்டிக்குவான், அவன் பாத்துக்குவான்னு சொல்லி என் பேரில் எதையும் தகப்பன் வச்சுட்டு போகவில்லை. அதனால நான் என் பிள்ளைக்கும் என் குடும்பத்திற்கும் நானும் என் பேரில் ஒரு கடன் வச்சுட்டு போக மாட்டேன்.
அல்லேலூயா. இப்படி வாழ்ந்தா யார குறிச்சும் எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் மார்கள, நிறைய சபைகளே இன்னைக்கு பயங்கர கடல்ல மூழ்கி கிடக்கு. இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் கடல்ல மூழ்கி கிடக்கு. அது தப்புன்னு சொல்ல, அந்த கடன்கள் அல்லேலூயா வெளியே தெரியாத அளவுக்கு மூடி போயிடணும், மறைஞ்சு போயிடணும், இல்லாம போயிடணும். அது வெளியே தெரிகிற அளவுக்கு பயங்கரமா அது அல்லேலூயா பிசாசுக்கு அது கொண்டாட்டமா தேவனுடைய நாமம் தூசிக்க பிரகாரமா இருக்கக்கூடாது. இந்த காலத்துல தேவைதாங்க கடன். ஒரு பில்டிங் கட்டுறோம், ஒரு சபையை கட்டுறோம், வீட்டை கட்டுறோம், லோன் இல்லாம நம்ம வீட்டை கட்ட முடியாது. உண்மைதான், அதுக்கு லோன் வாங்குங்க. வருமானத்துக்கு ஏற்றபடி, நம்ம வசதிக்கு தகுந்தபடி, தன்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி செயல்பட வேண்டும். இதான் என்னுடைய வாதம். அப்ப எதை குறிச்சும் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. நான் தைரியமா எங்காவது வெளியூர் போனேன்னா என் மனைவியும் என் தாயும் பிள்ளைகளை தைரியம் விட்டுட்டு நான் போவேன். ஏன் தெரியுமா? என் மனைவியை தேடி, என் குடும்பத்தை தேடி எவனும் என் வாசல்ல வந்து நிக்க முடியாது. அல்லேலூயா. இது நம்ம வெளியே வண்டி எடுத்து வெளியே போன, கடைக்கு போனாவே நமக்கு பதக்கு நடிக்கும். நம்ம கடைக்கு போற கேப்ல எவனாவது ஒருத்த வட்டிக்காரன் வந்துருவானோ, பிதுக்கு பிதுக்கு பிதுக்கு. எதுக்கு 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 இந்த பிரச்சனை? திங்கக்கிழமை காரனுக்காக பயந்து அல்லேலூயா திங்கள் சந்தைக்கு ஓடுறது, செவ்வாய்க்கிழமைக்கு பயந்து செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு நேரம் ஓடுறது. ஓடி ஓடி எத்தனை பக்கம் ஒளிய போறீங்க? அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றா, அந்த பயத்திலிருந்து கர்த்தர் மாத்த போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் வீட்டுக்குள்ள இருந்துட்டு வட்டிக்காரன் பைனான்ஸுக்காரங்கிட்ட அவங்க இல்லைன்னு சொல்லு, அம்மா இல்லைன்னு சொல்லு, ஆத்தா இல்லைன்னு சொல்லு, ஆமா அப்படின்னு சொல்லி, ஆமே அல்லேலூயா கடன்காரனுக்கு பயந்து கிச்சனுக்குள்ள பாத்ரூமுக்குள்ள ஒளிகிற கேஸ் நிறைய பேர் இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் அப்படி வடக்கால போயிட்டாங்க, இன்னைக்கு வரமாட்டாங்க, நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுற பயம். தேவையற்ற சில பயங்கள், கடனை வச்சுட்டு போற பயங்கள். பேதுரு ஏசப்பா சிலுவையில் அல்லேலூயா அடிக்க கொண்டு போயிட்டாங்க. அரண்மனையில இருக்கிறார். அவருக்கு என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்க பேதுரு போறாரு. அவர் பயந்ததுனால அங்கிருந்த ஒரு ஸ்திரீ என்ன பண்றா, அவர்கிட்ட விசாரிக்கும் போது நீயும் அவரோடு கூட இருந்தவதானே அப்படின்னு சொல்லும் போது உடனே என்ன செஞ்சுட்டா பேதுரு, அல்லேலூயா அவர் இல்ல, நான் அப்படி இல்ல, நான் அந்த ஆள் இல்ல, என்ன செஞ்ச உடனே மறுதலித்து போனான் பேதுரு. ஏன் இந்த பேதுரு மறுதலித்து போனா? அவனுக்குள் இருந்த பயம். ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒரு பயம் உங்க வாழ்க்கையில ஒரு அழிவுக்கு நேராய், ஒரு ஆழமான இடத்துக்கு நேரம் அமிழ்ந்து போக செய்கிறது. அந்த பயத்தை தூக்கி போடுங்க. என்ன பயமோ உங்க வாழ்க்கையில் இருக்குதோ அதை தூக்கி போடுங்க. நீ ஏசப்பா கரத்துல ஒப்பு கொடுங்க. உங்க பயத்தை எல்லாம் கர்த்தர் மாத்துவாராக. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எலியா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 850 பேரை பாகால் தீர்க்கதரிசிகள், ஆமென் அல்லேலூயா அந்த தீர்க்கதரிசிகள் 400 பேர், பாகால் தீர்க்கதரிசி 450 பேர், மற்றும் 850 பேரை அந்த கீசோன் ஆற்றங்கரைக்கு நேராக வெட்டி சாய்த்து போட்டவர் எலியா. அப்ப 850 பேர்த்துக்கிட்ட பயப்படாத எலியா ஒரு பொம்பளை ஏசபேலுக்காக பயந்து போனான். அவர் சொன்ன வார்த்தைக்காக பயந்து போனான் எலியா. பயந்து அவன் ஊழியம் வேண்டாம், என் வாழ்க்கை வேண்டாம், சாகிறதுக்கு சூரச்செடியில, ஆமென் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவள் போய் சூரச்செடியில் அமர்ந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாக்க. ஆமா, யாருக்கும் பயப்படாம வெட்டி சாச்ச அந்த எலியா இப்ப ஒரு சாதாரண ஒரு வார்த்தைக்காக அவன் பயந்து போய் அவன் சாவை விரும்பி உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. நானா இருந்தா சொல்லியிருப்பேன், இப்பதான் 850 வெட்டிட்டு வந்திருக்கிறேன், அந்த ரத்த கரை கூட இன்னும் காயில, வாடி, அது எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, வா ஒரே ஏத்து. ஆமேன வர மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது வரணும். இயேசுவுக்குள்ள அந்த ஆவியின் ஒரு பலம் நமக்கு வரணும். அதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. எங்க தகப்பனாரு மரிச்சதுக்கு அப்புறம் இங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பிரச்சனை எழுப்பிட்டாங்க. டைரக்ட் எங்கிட்டு வராம விசுவாசிட்ட சொல்லி அனுப்பிட்டாங்க. என்ன ஒரு ஓவரா சத்தம் போடுறாரு, டெய்லி இங்க பிரேயர் நடக்குது, ஓவரா சத்தம் போடுறாங்க, சபை இடிக்கணும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வருது நம்ம கிட்ட. விசுவாசி வந்து சொல்றாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி சொல்றாங்க, கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. நான் சொன்னேன், அம்மா சபையை நான் இடிக்கணும், நான் இடிச்சுன்னா 2 லட்சம் ரூபாய் செலவாகும், இடிக்கிறதுக்குன்னா செலவு அதிகமா வந்துடும், புல்டோசர் கொண்டு வரணும், இடிக்கணும், அதை கிளீன் பண்றதுக்கு எனக்கு ஏகப்பட்ட லட்சம் செலவாகும், அதனால போய் அவங்ககிட்ட சொல்லுங்க, இடிக்க சொல்லுங்க, நான் சீக்கிரம் தச்சை கட்டணும் அப்படின்னு, எனக்கு செலவு மிச்சம் அப்படின்னு. அவங்க அப்படியே அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. இன்னும் வரைக்கும் இடிக்கிறவன் வரமாட்டான், நான் இடிப்பாங்க காத்திருக்கிறேன். இடிச்சாதான் அடுத்த சபை கட்ட முடியும்.
என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது. நானும் ரொம்ப வருஷமா பாடுபடுறேன், இந்த சபையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும், இன்னும் அகலமாக்கணும், நீளமாக்கணும். அப்புறம் ரொம்ப வருஷமா நான் நினைக்கிறேன், அது இடிச்சு கட்டுறதுக்கு எத்தனை லட்சம் செலவாகும். அவங்க இடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அழகா கட்டிக்கலாம்ல. என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது. இது வரைக்கும் அந்த தைரியம், அந்த பலனை கட்டணை கொடுத்தாரு பாருங்க. இது வரைக்கும் ஒருத்தரால் நம்மளை ஒன்னும் செய்ய முடியவில்லை. நம்ம பயந்து, ஐயோ அப்படிங்களா, சரிங்க மைக்கெல்லாம் சவுண்ட குறையடா, டேய் மைக்கு வேண்டாம், இனிமேல் வாயிலேயே பேசுவோம். எதுக்கு? அந்த தைரியம், அந்த பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாக்க. அவர் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் என்ன ஆவியை தருகிறார்? தைரியத்தின் ஆவியை. 2 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். தைரியத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். எதற்கு நீங்க பயப்படாதீங்க. வியாதி வருதோ, அது வருதோ, குறை வருதோ, பிரச்சனை வருதோ, அப்படி நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது சொன்னேன், தேராத பார்வை. என்னதுங்க? இப்போ பேதுருவுடைய சம்பவத்துக்கு நேரா வருவோம். ஆமென். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல 29-30 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு இப்போ இயேசு முன்னாடி நிக்கிறார். இயேசுவை பார்த்தோன்னா நானும் நடக்கணும் பிரியப்பட்டு நடந்து வர்றார். இப்ப பேதுரு யாரை பார்த்து நடக்கணும்? யாரை பார்த்து நடக்கணும்? இயேசுவை பார்த்து நடக்கணும். சோத்திரம். ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு இயேசுவை பார்த்து முன்னாடி நடந்திருந்தார்னா அமிழ்ந்து போய்க்க மாட்டார். பக்கத்துல இருக்கிற காற்றை பார்த்துட்டார். என்ன பார்த்துட்டாருங்க? காற்று பலமா அடிக்கிறதை கண்டு அவன் பயந்து அமிழ்ந்து போனான். இயேசுவை பார்க்கிற வரைக்கும் அமிழ்ந்து போகல. எப்ப அந்த பார்வைய பக்கத்தில் இருக்கிற காற்றுக்கு நேரா திருப்பினானோ அப்பொழுதே அமிழ்ந்து போனான். ஆமென் சொல்லுங்க. உங்க பார்வை தேவன் பக்கம், சபையின் பக்கம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அமிழ்ந்து போக மாட்டீங்க. எப்ப கொஞ்சம் அப்படின்னு திருப்புறீங்களோ முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஆமா, சோத்ரு. அந்த காற்று பக்கம் இயேசு விட எனக்கு பலன், அதுதான் பலன். எதற்கு இயேசு விட எது மேல பலன் அதிகமா பார்க்கிறீங்களோ அது நம்மளை அமிழ்த்து போடும், நம்மளை அழித்து போடும். நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்திலேயே பயங்கர பராக்கிரமசாலி யாரு? பைபிள்லயே பயங்கர பராக்கிரமசாலி யாரு? இப்படி யோசிக்கிறீங்க. யாரா சிம்சோன் சொன்னாங்க? சிம்சோன் பைபிள்லயே பயங்கர பராக்கிரமசாலி. அவனை போல யாருமே இல்ல. தேவன் அவனை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனை அப்படி அபிஷேகம் பண்ணிட்டா. பயங்கர பராக்கிரமசாலி. அவனை ஒருத்தராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவனை குறிச்சு நிறைய சம்பவங்கள் பைபிள்ல அல்லேலூயா எழுதப்பட்டிருக்கு. நியாயாதிபதிகள் புத்தகத்துல நீங்க 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அல்லேலூயா சிம்சோனை குறித்து நிறைய நீங்க பார்க்கலாம், படிக்கலாம். என்னென்னமோ அவனை குறித்து செஞ்சு பார்த்தாங்க. அவனை ஒடக்கிறதுக்கு பெலிஸ்தியர்கள் என்னமோ செய்து பார்த்தாங்க. அவனால் ஒண்ணும் செய்ய முடியல. ஆனா அவனுக்குள்ள ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருந்தது. அதுல அவன் விழுந்து போனான். ஒரு பார்வை. எல்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லாம் நல்லதுதான், எல்லாம் அவன் பராக்கிரமசாலி, பயங்கர பலம் தான். ஆனா ஒரு பார்வையில அவன் விழுந்து போனான். எனக்கு இதை படிக்கும் போது ஒரு பெரிய ஒரு எப்படின்னா 14:1 15:1 16:1 3 அதிகாரத்துல நீங்க அந்த முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு 15:1 சில நாள் சென்ற பின்பு 15:1 சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டு குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண் சாதியை காண போய் ஒரு பெண் சாதியை காண போய் 16:1 பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு 4வது வசனம் இது 16:4 அதற்கு பின்பு அவன் சேரோக்கு ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு சிறியை சிநேகித்து சிநேகமாக கண்டு. எத்தனை கண்டு பாத்தீங்களா? ஹலோ, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் பிரசங்கம் பண்றதுக்கு எதுக்கும் பயப்பட மாட்டேன்.
அல்லேலூயா சொல்லுங்க. வயசு பிள்ளைகளுக்கும் பிரச்சனை தான், வயசானவங்களுக்கும் பிரச்சனை தான். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. நம்ம பார்வை இருக்கு பாத்தீங்களா, பார்வை. கண்ணாடி போட்டாலும் சரி, கண்ணாடி போடா விட்டாலும் சரி, பயங்கரம். ஆமேன் சொல்லுங்க. அங்கே ஒரு பெண்ணை கண்டு, இங்கே ஒரு பெண் சாதியை கண்டு, இங்கே ஒரு வேசியை கண்டு, அங்க ஒரு தெளிலாளை கண்டு. சோ எத்தனை கண்டு பாத்தீங்களா? அதான் அவன் கண்ணே போயிடுச்சு. கடைசியில் என்ன போயிடுச்சுங்க? 16ஆம் அதிகாரத்துல வாசி பாத்தீங்கன்னா, அங்க சிம்சோனுடைய கண் என்ன செஞ்சது? பிடுங்கப்பட்டது. ஹலோ, கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்று அதுக்கப்புறம் ஒரு பார்வை, ஐயோ இவர்கள் நமக்கு புருஷனாக இருந்துடக்கூடாதோ, இவர்கள் நமக்கு மனைவியாக இருந்துடக்கூடாதோ. ஆமென் சொல்லுங்க. கண்டு, ரொம்ப ஜாக்கிரதை, கண்ணு புடுங்கிரும், கண்ணு புடுங்கப்பட்டுரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிம்சோனோட பெரிய பராக்கிரமசாலி தான், அவன் பார்வைதான் அவனை கீழே விழுந்து அழிச்சு போட்டுச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. புருஷனை விட கொழுந்தனார் நல்லா இருப்பார், மனைவி விட கொழுந்தி அதை விட நல்லா இருக்கும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். கண்ணை புடுங்கி தள்ளிடுவார். ஜாக்கிரதை, ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவார். ஜாக்கிரதை. சோத்துரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே 4-5 எண்ணெய் பார்த்து வச்சுக்கிறது, எது ஆஃபரா கிடைக்குதோ அதை பிடிச்சுக்கிறது. இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. பார்வைதான் தேராத பார்வை. சிம்சோனுக்குள்ள ஆரம்பத்துல இருந்து அந்த பார்வை தான் அவனை கடைசியில கொன்னு போடுச்சவன். தேவன் அவனை நினைச்சு என்னெல்லாமோ பிளான் பண்ணாரு. இந்த தேசத்தின் பெலிஸ்தர்கள் இவனை கொண்டுதான் அழிக்கணும்னு பிளான் வச்சிருந்தார். அது இவனே அழிஞ்சு போயிட்டான். இந்த கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். நீ இந்த ஊர்ல அழிஞ்சு போறதுக்கல்ல, உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை கொண்டு பெரிய 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 காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நம்மளை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம இப்படிப்பட்ட காரியத்துல விழுந்து விடக்கூடாது. பண ஆசையில, பெண் ஆசையில, ஆமென் அல்லேலூயா, பொருள் ஆசையில, மண் ஆசையில, அந்த ஆசை இந்த ஆசை வந்து நம்மளை அழிந்து விடக்கூடாது. இந்த கண்ணுதான் நம்மளை அழிக்க வருகிறது. இப்படிப்பட்ட கிரியிலிருந்து நம்மை பாதுகாக்கப்பட வேண்டும். நீ அமிழ்ந்து போக கூடாமல் இருக்கணும்னா உன் பார்வையை கொஞ்சம் சரிபடுத்து. அல்லேலூயா. தேவையற்றதை பார்க்காத. சபைக்கு வரும்போது வேற ரூட்டை பார்க்காத. ஆலயத்துக்கு கிளம்பும் போது வேற பிளான் பண்ணி வேற ரூட்டுக்கு போகாத. ஆனமலைன்னா ஆனமலைக்கு வா. ஆமா, எம்ஆர்சி நகர் 2வது வீதி ஐபிஎஸ் சபைக்கு மட்டும் வா. வேற ரூட்டுக்கு வரியா நீ பிசிஓக்கெல்லாம் ஓடாத. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் ஐபிஎஸ் சபையை நோக்கி வராம வேற ரூட்டுக்கு போனதுனால தான் இன்னைக்கு நிறைய பேர் அழிந்து போனார்கள், வாழ்க்கை இழந்து போனார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், தேவன் காண்பிச்ச அந்த பாதைக்கு நேராய் வந்தோம் என்று சொன்னால் நமக்கு வருகிற போராட்டம் இனி இல்லை. இனி நமக்கு விரோதம் எழும்புகிற காரியம் இல்லை. கர்த்தர் நம்மளை காப்பாற்றி நடத்தி அற்புதமாய் நடத்த போகிறார். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எழுப்பி நிற்போமா? சோத்திரம். ஆமீன். நம்ம அமிழ்ந்து போகாம இருக்கணும்னா, ஆமீன், அதே வேத பகுதியில 3 விஷயத்தை ஆண்டவர் சொல்றார். 1, ஆமீன், கை காட்டுகிறார். சொல்லுங்க இந்த வார்த்தைய. ஆமா, நீ வா. அதற்கு அவர் வா என்றார். கை காட்டுகிறார். சோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, கை காட்டுகிறார். அந்த காட்டுகிற பாதைக்கு நேரா போங்க. 2வது, கை தூக்குகிறார். சொல்லுங்க, கை நீட்டுகிறார். சோத்திரம். கை நீட்டுகிறவரோடு நீங்க போங்க. அவர் கை நீட்டி நம்மளை தூக்குவார். அல்லேலூயா. வேற இடத்துக்கு போனீங்கன்னா, வேற பார்வைக்கு நேரா, வேற காரியத்து நேரா போனீங்கன்னா யாரும் கை தூக்க மாட்டாங்க. ஏசப்பா நம்மளை கை நீட்டி நம்மளை தூக்குவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 3வது, கை அமர்த்துவார். ஆமென். பாருங்க, அங்க காற்று அமர்ந்தது. இறையாதே அமைதலாயிருந்து சொன்ன பொழுது அந்த காற்று அமர்ந்தது. அவர் கைகளினாலே நமக்கு விரோதமா இருக்கிற போராட்டங்களை அமர்த்துவா. இந்த நல்ல வார்த்தைக்காக கரங்களை தட்டி, ஆண்டவரே, தேவன் இல்லாமல் பயணம் பண்ண மாட்டேன், தேவையற்ற பயத்தை நான் செய்ய மாட்டேன், தேராத பார்வைக்கு நேரா பார்க்க மாட்டேன். இந்த வார்த்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தை